வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி கஞ்சி வடாம், அதாவது கஞ்சி வற்றல் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். நியாய விலை கடையில் கிடைக்கிற அரிசியை நான் ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன். அதில் வண்டு சீக்கிரமாக விழுந்துடும். நல்ல முரத்தில் வச்சு புடைச்சிட்டு நல்லா கழுவி வச்சுருங்க. ஜவ்வரிசி ஒரு 1/4 ஆழாக்கு எடுத்திருக்கேன். ஒரு குறைந்தபட்சம் 5 மணி நேரம் கட்டாயம் ஊற வைக்கணும் ஜவ்வரிசியை. அரிசி நமக்கு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊறினா போகிறோம். தண்ணீர் பார்த்திங்கன்னா எந்த ஆழாக்கில் நான் அரிசி ஜவ்வரிசி எடுத்திருக்கனோ அதில் 7 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி அளவு கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா நீங்கள் சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவு நல்லா வெந்து வரணும், ஜவ்வரிசியும் நல்லா தண்ணி இழுக்கும். ஜவ்வரிசியை நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரே 10 நிமிஷத்தில் நமக்கு வெந்து வரும். நான் கண்ணாடி ஜவ்வரிசி போட்டிருக்கேன், அதுதான் போடணும்னு கிடையாது. மாவு ஜவ்வரிசி கிடைச்சா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தட்டு போட்டு மூடி வைங்க, ஒரு மிதமான தீயில வைங்க. அரிசி நான் ஒரு ஆழாக்குன்றதால நான் மின்னம்மை குடுவையில் வீட்லேயே நான் அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் இயந்திரத்தில் கொடுத்து மாவாக கூட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 5 மிளகாய் விழுதாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி தான் ஊற்றணும், அப்படியே சேர்த்துடாதீங்க. காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க, குறைந்த அளவே நீங்கள் போடுங்க. அரிசி நல்லா ஊறின பிறகு தண்ணியை வடித்து நல்ல மிருதுவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வீட்டில் நம்ம ஒரு 3-4 பெண்கள் பாருங்கள், ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. ஒரு 4 பெண்கள் 3 பெண்கள் அப்படி இருக்கோன்னா தாராளமாக நம்ம நிறைய செய்யலாம். ஒருத்தரே இருக்கோன்னு சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் குறைந்த அளவு செய்கிறது தான் நல்லது. தண்ணி கொதித்த பிறகு நான் ஜவ்வரிசியை போட்டுட்டு இளந்தீயில் வச்சு நான் மூடி போட்டு வச்சிடறேன். இல்லை எங்களுக்கு சீக்கிரம் வேலை ஆகணும்னா மிதமான தீயில வச்சிங்கன்னா தட்டு போட்டு மூடாதீங்க, ஜவ்வரிசி பொங்கி வந்துடும். ஏன்னா இது ஒரு 10 நிமிஷத்தில் கண்ணாடி மாதிரி ரொம்ப அழகாக வெந்து வரும். அது வெந்த பிறகு நம்ம விழுது நம்ம சேர்த்துப்போம். பெருங்காயம் கட்டாயமாக 1/2 தேக்கரண்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கட்டாயமாக நமக்கு வற்றலுக்கு தேவை. இப்போது ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம அரைத்து வைத்த விழுதை நம்ம சேர்த்துப்போம். ஏன் ஜவ்வரிசி சேர்க்குறோம்? வெறும் அரிசி மாவில் கூட நம்ம இந்த கஞ்சி வற்றல் செய்யலாம். ஜவ்வரிசி ஏன் சேர்க்குறோன்னா அது உடையாமல் அழகாக வர்றதுக்காக ஒரு இணை, அதாவது ஆங்கிலத்தில் பைண்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்காக நம்ம இதை சேர்க்குறோம். ருசியாகவும் இருக்கும். வேண்டான்னா நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் வெறும் அரிசி மாவில் கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் மாவு நீங்கள் நல்லா ஒரு பக்கம் ஊற்றும் பொழுது ஒரு கையால் நான் கொம்பில் தான் நான் கலக்கிறேன், எனக்கு அதுதான் சௌகரியமாக இருக்கும். கலந்திங்கன்னா உருண்டை கட்டாமல் வரும். கைவிடாமல் கிளறுங்க. எதுக்கும் பக்கத்தில் 1 டம்ளர் 2 டம்ளர் சுடுதண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. சட்டுன்னு நமக்கு ஒரு நேரம் இழுத்துருச்சுன்னா கொஞ்சம் இன்னும் வேகணுமே அப்படி தோணுச்சுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த சுடுதண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். அம்மி குடுவையில் தண்ணியை நல்லா கலந்து இது பண்ணுங்க. இந்த வெயில் காலத்தில் தான் நம்ம இந்த மாதிரி வற்றலெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு நம்ம சேமித்து வைக்க முடியும். அப்பளம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ பொரியல் இருந்தாலுமே நமக்கு இந்த நல்ல 4 பக்கம் இந்த மாதிரி கொதிச்சு வந்தால் நல்லா ஒரு 10 நிமிடம் நீங்கள் நல்லா வேக வைங்க. உப்பு நான் சேர்த்துருக்கேன். உப்பு நீங்கள் குறைஞ்ச அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு நிறைய சேர்த்திங்கன்னா உப்பு கரிக்கிற மாதிரி ஆகும். கல்லுப்பு குறைந்த அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், உருண்டை இல்லாமல் அழகாக வந்திருக்கு. இப்போது இதை நம்ம கொஞ்சம் எள்ளு நம்ம சேர்த்துப்போம். எள்ளு நான் ஒரு சிறிய தேக்கரண்டியில் ஒரு 2 தேக்கரண்டி சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. வற்றல் நம்ம ஒரு நெகிழித்தாள்லையோ இல்லை துணிலையோ நம்ம விடும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக நீங்கள் மொத்த மாவுலையும் சீரகம் சேர்த்திங்கன்னா அது ஒரு மஞ்சள் நிறமாக மாறிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவு சீரகம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அந்த இடத்த சுத்தமாக கழுவி இருக்கேன். நெகிழித்தாள் போட்டு அன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே கட்டுக்கள் 4 பக்கமும் வச்சு இதை நம்ம ஊற்ற போகிறோம். இதை பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக நெகிழித்தாள் சாதனம் உபயோகிக்கக்கூடாது. முந்தி காலத்துலலாம் நம்ம பாட்டிங்க அம்மாங்க எல்லாம் துணியில் போட்டாங்க. வற்றல் போட்டு தண்ணி தெளித்து அதை பிரித்து எடுப்பாங்க. நமக்கு அந்த அளவு பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை. அதனால் சுலபமாக இருக்கட்டுமேனு இந்த மாதிரி தாள் நம்ம உபயோகிக்கிறோம். அது பார்த்து நல்ல தாளாக நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுவும் மறு உபயோகம் பண்ணுற மாதிரி ஒரு பொருளாக இருந்ததுன்னா நம்ம இந்த சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்காமல் இருக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டோம். மாலை நேரம் வரைக்கும் நல்ல காயட்டும். காய்ந்த பிறகு நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு மேஜை மேலே வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுடுங்க. நான் இரவு நேரமே திருப்பி விட்டுட்டிங்கன்னா
ஒரு வாசனை வராமல் இருக்கும். திரும்பி மறுநாளும் கட்டாயமாக இந்த மாதிரி காய வைங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்ச 1 மணி நேரத்துக்கெல்லாம் இந்த அளவு நல்லா காய்ந்து வரும். அதுக்கப்புறமா ஒரு துணி மேலேயோ இல்லை இந்த தாழ் மேலேயோ வச்சு ஒரு நாளெல்லாம் கட்டாயமாக 2 நாள் காயணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி துணி மேலே நான் பரப்பி வச்சுட்டேன். நல்லா காய்ந்த பிறகு இதை நம்ம எடுத்து நம்ம பத்திரமா ஒரு காற்று புகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள் தயாராகிடுச்சு. அப்பளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சோடா சேர்த்துருவாங்க. அது அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியாது. இந்த மாதிரி வற்றல் நமக்கு உடம்புக்கு எந்த கெடுதலும் இருக்காது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு காரக்குழம்பு செஞ்சோம்னா, ஒரு பொரியல் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி வற்றல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சுகமாக சுவையாக இருக்கும். கட்டாயமாக வெயில் காலத்தில் செய்யுங்க. நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.